ஹலோ வெல்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு அஸ்ட்ராலஜி சம்பந்தமான குறிப்பு. அஸ்ட்ராலஜியில் என்னன்னா பஞ்சாங்கங்கள். ஓகேங்களா? பஞ்சா கரணன்றது பஞ்சாங்கத்தோட 5 அங்கங்கள்ல ஒரு அங்கம். ஓகேங்களா? இந்த 5 அங்கங்களை பிடிக்கிறவங்கள யாராலையுமே வெற்றி பெற முடியாது. இது வேத சாஸ்திரம் போடுறது. ஓகேங்களா? திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். ஓகேங்களா? ஒரு திதியோட பாதியை தான் கரணம்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு சந்திரமானங்கள் கரணங்களுக்கு முக்கியத்துவமான பதில். 11 விதமான கரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கரணங்கள் வரும். அந்த கரணத்துல ஒவ்வொரு கரணத்துக்கும் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு தேவதை அதிபதியா வரும். அப்ப உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா அந்த கரண தேவதையை பிடிச்சீங்கன்னா சக்சஸ் ஆக மாட்டேங்குன்னு யார் சொல்ல முடியும்? அப்ப நீங்க அந்த கரண தேவதையை பிடிக்கணும். உங்களுக்கு 11 கரணங்கள் எதுன்னா பவகரணம், பாலவம், கௌளவம், தைதுளம், கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பதம், நாகவம், கிம்ஸ்துகுணம். ஓகேங்களா? இப்ப ஒரு திதியோட பாதியை தான் கரணம்னு சொல்லுவாங்க. ஒரு திதிக்கு பொதுவா 2 கரணம் இருக்கும். ஓகேங்களா? இந்த கரணத்துக்கு அதிதேவதை. பவ கரணத்துக்கு நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்திரன் உங்களுடைய அதிதேவதையா இருக்கும். பாலவத்துக்கு என்னன்னா பிரம்மா அதிதேவதையா இருக்கும். கௌலவத்து மித்ரன்ற தேவதை அதிதேவதையா இருக்கும். தைதுரம் ஆரியமன்ற தேவதை இருக்கும். கரசைக்கு பூமி. ஓகேங்களா? வனிசைக்கு சூரியன். பத்திரை பத்திரை விஷ்டின்றது யமன். சகுனிக்கு கலின்ற தேவதை. ஓகேங்களா? சதுஷ்பதம் ருத்ரன். நாகம் நாகர்கள். கிம்ஸ்துகுணம் மாறுதல். இப்ப நாகம்னு ஒரு கரணத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நாகர்கள் வழிபாடு அதிகமா பண்ணாலே போதும், லைஃப்ல பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியும். ஓகேங்களா? விஷ்டி பத்திரை கரணம் ரொம்ப பிரபலம். இது பத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த சுபகாரியங்களை இந்த காரணத்துல கொஞ்சம் தவிர்ப்பாங்க. ஓகேங்களா? நல்லது கெட்டதுன்னு இல்ல, ஒரு ஜாதகத்துல கரணத்தை வச்சு பலன் சொல்லலாம். திதி, நட்சத்திரம், யோகம், லக்னம் போன்றவர்களும் சேர்த்து பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரியான கரணங்கள் என்னன்னா நீங்க கரணநாதனை பிடிச்சீங்களோ கரண தேவதையை பிடிச்சீங்கனாலும் உங்களுடைய லைஃப்ல சக்சஸ் அடையிறத யாராலையுமே தடுக்கவே முடியாது. மறக்காம இந்த வீடியோ யாருக்கு யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ பண்ணுங்க. அவங்க கரணநாதனை பிடிச்சி லைஃப்ல பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க கிட்டே நான் இதான் சொல்லுவேன். ஓகேங்களா? 6383862221 நம்பருக்கு ஜாதகம் வேணும் பாக்கணும்னா நீங்க மறக்காம உங்க டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் கொடுத்தீங்கன்னா பக்காவா நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லுவோம். நம்ம பாக்குற முறையை வேத முறைகள்ல இது பண்றதுதான். நம்ம அந்த பஞ்சாங்கங்களை பிடிச்சுதான் நம்ம அதிகமா பலன்களே சொல்றோம். இது தசாபுக்தி, தசாசந்தி அதெல்லாம் பார்த்து நம்ம சொல்றோம். மேலும் என்னன்னா பக்காவா ஜாதகம் பார்த்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கே நம்ம சொல்ற ரெமெடிஸ் அதெல்லாம் கரெக்டா நீங்க பண்ணீங்கனாலே அடுத்த வாட்டி ஜாதகமே பார்க்கணுன்ற. இப்ப நோய் சரியாயிருக்கு, வைத்தியர்கிட்ட ஒரு வாட்டி போயிட்டு அந்த நோய் கிளியர் ஆகிறதா நல்ல வைத்தியர். அந்த மாதிரி தான் என்னன்னா ஒரு வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தாலே தவிர நீங்க வேற மாதிரி என்னன்னா மறுபடியும் ஜாதகமே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பக்காவா ஒன் டைம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஜாதகம். பக்காவா பார்த்து சொல்லுவோம். ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.